வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேலைக்காரி எபிசோட் 8 அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்னு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கிட்ட ஒரு கெட்ட பேரை வாங்கி தரணும்னே சொல்லிட்டு சாமி ஒரு பிளான் போட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராகவே வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலைக்கிட்ட ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா திட்டவும் வாங்க செய்கிறாங்க. என்ன பண்ணுறது, அம்மா மேலே அவ்வளோ பாசம். ஸோ அம்மாவுக்கு ஒன்று என்னதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலையோட ரியாக்ஷனே வேறு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த கலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சௌமியா சொன்னது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோ நம்பிட்டாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தப்பாக போயிடுச்சு. அப்போ மாமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியெல்லாம் இது பண்ணலான்றது ஒரு லூப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சௌமியாவுக்கு இந்த லூப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சௌமியா கிட்ட வந்து தமிழ் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இல்லைன்னு வைங்களேன், ஸோ எந்நேரத்துக்கு என்ன செய்வாங்க அப்படின்றத வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வந்து உள்ள வரையும் பையை தூக்கிட்டு வர வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மேலே நானே எடுத்துக்கிறேன் பையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை முன்னாடி வந்து அழகாக ஒரு பில்டப்பை காமிச்சு, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தமிழுக்கு சொன்னேன், அவள் வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாடகம் ஆடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழுக்கு இங்கேயும் ஒரு கெட்ட பேர் உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து சௌமியா கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை அவங்க கிராஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றத தான் முதல்ல நம்ம நோட் பண்ணணுமே தவிர, ஸோ நம்ம வந்து நம்ம வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோன்னு வைங்களேன், ஸோ நமக்கு தான் அது வந்து பெரிய தலைவலியை வந்து போகும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், ரொம்ப பெரிய வந்து தப்பால் வந்து போயிட்டு வந்து மறுபடியும் ஏதாச்சும் ஒரு புதிய வந்து பிரச்சனையில் வந்து இந்த சௌமியை வந்து மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வராங்கன்னா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றத அவங்க நம்ம வரும்போதே சுதாரிச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த மாதிரி பிரச்சனை எப்போதுமே வராது. ஸோ தமிழ்கிட்டேயும் நமக்கு கெட்ட பேர் வராது. ஸோ அழகாக எண்ணெயை ஊற்றி அவங்க ஓனரை வந்து கீழே உள்ள வச்சு இதுக்கு எல்லாம் காரணம் வந்து தமிழ் தான் அப்படின்னு நம்ப வைக்க வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலை சரியான ஒரு கில்லாடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அவங்களுடைய ஆக்ஷனை வந்து எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. ஸோ தமிழும் அவங்களும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இவங்க போகல. ஸோ வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வேறு யாராச்சும் இருந்தாங்களோ வைங்களேன், ஸோ இவங்க நீ வேணாம் உங்கள் வேலையை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அந்த ஒரு பொண்ணுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்றதுல வந்து தமிழும் சரி, சௌமியும் சரி, அவங்க அத்தையும் சரி, அவங்க அம்மா இவங்க எல்லாருமே ஒரு ரவுண்டு கட்டி தமிழை ஒரு அடி அடிக்கிறாங்க. தமிழ் என்ன தான் பண்ணுவாங்க பாவம் ஒத்தையில். ஸோ அவங்கள பற்றி ஏதாச்சும் உண்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம தமிழோட ஸ்டேட்டஸ் என்ன இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி அவங்க வீட்டில் வந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்காரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தமிழ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க என்றைக்கு கண்டுபிடிக்கிறது மறுபடியும் இவங்களை வந்து வீட்டில் எப்போ அவங்க மருமகளாக வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்ட வைப்பாங்க அப்படின்றத வரைக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்துக்கிட்டு வந்து ஆடியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ என்றைக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எபிசோடு 7 எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள். அப்படி இல்லைனா இப்போ அந்த வீடியோவோட ஷார்ட்டான ஒரு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் வந்து வாசலில் வந்து கோலம் போட்டிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பொண்ணு வராங்க, யாருன்னு தெரியல, போட்ட கோலத்தை மிதிச்சிட்டாங்க. ஸோ கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியலையா, கோலம் போட்டுட்ருக்குல்ல அதை வந்து மெதிக்கிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணா பின்னான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அது யார் அப்படின்னு பார்த்தாங்கனாக்கா அந்த ஓனர் அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட பிஸ்னஸ் பார்ட்னராங்க இவங்க ஏதோ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க முன்னாடியே வந்து இவங்கள யார் என்னென்ன எல்லாருக்கிட்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ரொம்பவே வந்து தரக்குறைவாக பேசுகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வழக்கமாகவே வச்சிட்ருக்காங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் வந்து சரி சரின்னு தலையாட்டிகிட்டு தான் இருக்காங்க. மன்னிப்பு கேட்டாலே மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மன்னிப்பு கேட்டு வேறு வழி இல்லாமல் அந்த வேலையை மறுபடியும் வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா புது புது பிரச்சனையே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சௌமியா இருக்காங்க இல்லையா,
அழகாக வந்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மாமா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹீரோவும் கதையும் வந்து போய் கூட்டிகிட்டு வராங்க. ஏதோ போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டு முன்னாடி இறக்கி விட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்நேரத்துக்கு வந்து நம்ம தமிழ் வந்து கிராஸ் ஆகுறங்க. ஸோ வீட்டுக்கு வந்திருக்கேன், பைய கூட எடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வெறி எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்ததுமே விடு விடு நானே எடுத்துக்கிறேன் பைய, உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பையவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து அப்படி அவங்க அத்தை முன்னாடி மட்டும் பில்டப் காட்டுற மாதிரி வந்து பைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. என்னம்மா தமிழ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்கள வந்து நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ அவன் பேக்கை கூட எடுத்துகிட்டு வர மாட்டியா, உனக்கு அறிவு இல்லையா அது இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து திட்டவே ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழும் வேறு வழி இல்லாமல் திருப்பி பேசும்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க மேலே பழியை போட்டுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. சரி இது வேறு வழி இல்லை, சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் போயிட்டு வந்து சமைச்சிட்ருக்கும்போது இவங்களை ஏதாச்சும் ஒரு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறேன். பேச்சு கொடுக்க வாக்கில் வந்து எண்ணெய் இருந்துச்சு, அதை லைட்டாக கீழே ஊற்றிட்டு ஸோ அத்தை தமிழ் வந்து பாருங்களேன் சிக்கன் சமைச்சிட்ருக்க செம்மையாக இருக்கும், வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணுமுன்னே வர வச்சு அந்த எண்ணெயில் வழுக்கி விழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளானை போட்டு அதே மாதிரி வந்து எண்ணெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழுக்கியும் விழவும் செய்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இதுக்கு எல்லாமே தமிழ் தான் காரணம். இவ தான் வந்து ஒழுங்கா க்ளீன் கூட பண்ணாமல் வீட்டை வச்சுருக்கா. அத்தை வந்து பார்த்துட்டு வரும்போதே வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மேலே ரொம்பவே வந்து ஒரு வெறுப்பான ஒரு கசப்பான அன்பை வந்து உருவாக்குற மாதிரி சௌமி வந்து செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா மேலே இருக்க பாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலை ரொம்பவே நம்ம தமிழை வந்து திட்டாங்க. இத்தனை நாள் யாரோ திட்டிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம தமிழே வந்து கலை திட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கொஞ்சம் ஃபீலிங்ஸில் இருக்காங்க. இனிமேல் நான் வந்துட்டேன்ல என்னென்ன நடக்குது அப்படின்னு பாருன்னு வந்து ஒரு சவாலும் விட்டுறாங்க இந்த சௌமியா. இனிமேல் நீ ஒவ்வொரு நாளும் ரொம்பவே கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கணும். ஸோ நீ பொறுத்திருந்து எல்லாம் இல்லைன்னா நீ போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டவும் செய்கிறாங்க. என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு எபிசோடில். ஸோ நீங்கள் புதுசாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாம் பார்க்கலாம். See you, bye bye.